இனி வரக்கூடிய காலங்களில் எல்லாம் அதாவது ஒருத்தனை வந்து கொல்லணும்னு வைங்களே, இந்த கூலிப்படையெல்லாம் கூப்பிடணும்னு அவசியமே இல்லை போல இருக்குது. ஸ்பெஷல் டீம்கிட்ட காசை கொடுத்துட்டாலே ஏதாவது ஒரு பொய் கேஸில் கூட்டியை கொண்டு இப்படி அடித்து கொண்டுடலாம் போல இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு பெருசாகவும் இந்த தண்டனையே ஆக போகிறது கிடையாது. நாங்கள் இந்த மாதிரி அடித்து விசாரிச்சுட்டு இருந்தோம். அப்போதைக்கு திடீர்னு அவருக்கு நெஞ்சுலியில் இறந்துட்டாப்புல, அவருக்கு வேறு ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு, அவருக்கு வந்து ஃபிக்ஸு வந்துச்சு, அந்த மாதிரி ஏதாவது ஒரு காரணம் சொல்லி தப்பிச்சிருவாங்க போல இருக்குது. அப்படி தான் இருக்கும் போல இருக்குது. என்னுடைய செயலும் சிந்தனையிலும் இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த மூவேந்தர் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ஆல் கொடுத்து வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. மூவேந்தர் மீடியாவுக்கு உதவணும்னு நினைக்கிற உறவுகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி. உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் தினேஷ் முல்லார். இந்த காணொலி எதற்காண்டி அப்படின்னா, அஜித்குமாரோட படுகொலை என்பது தமிழகம் முழுவதும் மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டு இருக்குது. அது சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை வடப்புற காளியம்மன் கோவிலில் அந்த நடந்த நிகழ்வை பற்றி சமூக ஆர்வலர்களும் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் வந்து பார்த்திங்கன்னா பெரும் கண்டனத்தை வந்து எழுப்பிட்டு வராங்க. இதே ஒரு படுகொலை தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சங்கரன் கோவிலில் முருகன் என்ற ஒரு சகோதரனுக்கு வந்து நடைபெற்றது. ஆனால் அன்னைக்கு இருக்கக்கூடிய இன்றைக்கி சமூக ஆர்வலர்கள் பல்வேறு கட்சியை சார்ந்தவர்கள்லாம் அன்றைக்கி வந்து குரல் கொடுத்துருந்தா கண்டிப்பாக அந்த முருகனுக்கு அந்த உயிர் போனதுக்கும் வந்து ஒரு நியாயம் வந்து கிடச்சிருக்கும். ஆனால் அதில் வந்து பல அரசியல் நடந்து திமுகவோட எம்எல்ஏ வந்து அந்த உடலை வாங்க வைக்கிறதுக்கு எவ்வளோ விஷயங்கள் நடந்தது. இந்த சொந்த சமூகத்துக்காக இருந்தாலும் தப்பு தான் அப்படின்றது தான் நம்மளோட பார்வை. எவ்வளோ விஷயங்கள் நடந்ததுன்னு தெரியுது. ஏன்னா அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்குது. அதாவது முருகன்ற அந்த வாகனம் இது ஓட்டுநரை அடித்ததை அது சிசிடிவி ஃபுட்டேஜே இருக்குது. ஆனால் இன்ன வரைக்கும் அந்த காவலர்கள்லாம் சந்தோஷமாக தான் இன்ன வரைக்கும் அவங்க மேலே வந்து எஃப்ஐஆர் வந்து பதிவு பண்ணலாம். ஆனால் இன்னும் அந்த கேஸ் வந்து நிலுவையில் போயிட்டு இருக்குது. அது நடந்துகிட்டு தான் இருக்குது. இப்போ இங்கே சரியாக வரலன்னா அடுத்து வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு கொண்டு போகிறதுக்கும் மூவ் பண்ணுற மாதிரி தான் இருக்காங்க. சொல்கிறேன், ஒரு உதாரணத்துக்கு வந்து சொல்கிறேன். சரி, நீ வரக்கூடிய காலங்களில் எல்லாம் அதாவது ஒருத்தனை வந்து கொல்லணும்னு வைங்களே, இந்த கூலிப்படையெல்லாம் கூப்பிடணும்னு அவசியமே இல்லை போல இருக்குது. ஸ்பெஷல் டீம்கிட்ட காசை கொடுத்துட்டாலே ஏதாவது ஒரு பொய் கேஸில் கூட்டியை கொண்டு இப்படி அடித்து கொண்டுடலாம் போல இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு பெருசாகவும் இந்த தண்டனையே ஆக போகிறது கிடையாது. நாங்கள் இந்த மாதிரி அடித்து விசாரிச்சுட்டு இருந்தோம். அப்போதைக்கு திடீர்னு அவருக்கு நெஞ்சுலியில் இறந்துட்டாப்புல, அவருக்கு வேறு ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு, அவருக்கு வந்து ஃபிக்ஸு வந்துச்சு, அந்த மாதிரி ஏதாவது ஒரு காரணம் சொல்லி தப்பிச்சிருவாங்க போல இருக்குது. அப்படி தான் இருக்கும் போல இருக்குது. அதற்கு முன்னாடி புது விஷயங்கள்லாம் வெளியே வந்துகிட்டு இருக்குது. திட்டுக்கிடும் தகவல்லாம் அது வந்து பார்த்திங்கன்னா, இந்த நிக்கிதா அப்படின்ற அந்த பெண் இருக்காங்க இல்லையா, அதாவது அஜித்குமார் தான் என்னோட 10 பவுன் நகை வந்து எடுத்துட்டாப்புல, இவர் தான் கார் பார்க்கிங் வந்து நான் கொடுத்தேன் அப்படின்னு அவர் மேலே குற்றம் சாட்டினாங்க இல்லையா, அவர் மீது புகார் கொடுத்தாங்க இல்லையா. அந்த பெண்மணி மீது வந்து பார்த்திங்கன்னா திருமங்கலம் காவல் நிலையத்தில் 14 லட்சம் ரூபா பணம் மோசடியில் அவங்க மீது வந்து எஃப்ஐஆர் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதுவும் இப்போ தான் வருது. இன்னொன்று என்ன அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா, ஒரு 500 ரூபா அந்த அஜித்குமார்ன்ற இளைஞர் வந்து நாங்கள் 5 பேர் இருக்கிறோம், ஆளுக்கு 100 ரூபா கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காப்புல. நான் 100 ரூபா தான் கொடுக்க முடியும் அப்படின்றதையும் இந்த பெண்மணி வந்து ப்ரெஸ் மீட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா. அப்புறம் அவங்க இன்னொன்று என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் இந்த மாதிரி ஸ்கேன் எடுக்க போனோம், அதாவது மதுரையிலேருந்து நாங்கள் ஸ்கேன் எடுத்துகிட்டு அப்படியே நாங்கள் வந்து சாமி கும்பிட வந்தோம் அப்படின்னு இவங்க சொல்கிறதெல்லாம் பொய் அப்படின்றது வந்து ஒரு உதாரணத்துக்கு நம்ம இந்த விஷயங்களே சொல்ல முடியும். ஏன்னா ஒரு ஆன்மீக தளத்துக்கு போகிறாங்க அப்படின்னா, இப்போ இந்த எங்கள் அம்மாலாம் சொல்லுவாங்க, ஒரு ஆன்மீக நிகழ்வுக்கு நாளைக்கு போகிறோம்னு வைங்களே, இன்றைக்கே வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு கெட்ட நிகழ்வுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, ஒரு ஏதோ ஒரு நிகழ்வுக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு ஆன்மீக நிகழ்வுக்கு போகிற முடியாது, அதாவது மானாமதுரையில் இருக்க கோயிலுக்கு போகிற முடியாச்சு, எப்படி ஸ்கேனு எக்ஸ்ரேலாம் எடுத்துகிட்டு மருத்துவமனைக்கு போயிட்டு தான் வந்து நீங்கள் அங்கே போவீங்களா? இல்லை கோயிலுக்கு போயிட்டு வந்து எக்ஸ்ரே ஸ்கேன் எடுக்க போவாங்க யார்? அது யாருமே பண்ண மாட்டாங்க. அப்படி இதிலேருந்து என்ன தெரியுதுன்னா, திட்டமிட்ட ஒரு பொய்யான ஒரு புகார் மனு வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, அவங்க 10 பவுன் நகையும் கொண்டு வரல, இவங்க வந்து காணாமல் போச்சுங்கிறதும் ஒரு பொய் அப்படின்றது வந்து நமக்கு வந்து அப்பட்டமாக வந்து தெரிய வருது. அதே போல் இவங்க மீது ஏற்கனவே வந்து ஒரு பண மோசடி வந்து சொல்லப்படுது. சரி, இந்த விஷயத்தை வந்து இது ஒரு பேசும் பொருளாக இருக்கும். நம்ம மக்களை பொறுத்தளவே என்ன அப்படின்னா, எதுவுமே அப்போதைக்கு எது சுவாரஸ்யமாக பரவாயில்ல பேசப்படுதோ அதை எல்லாரும் பேசிட்டு அதுக்கப்புறம் ஒரு 10 நாளில் எல்லாருமே கடந்து மறந்துடுவோம். அதை பற்றி யாரும் இது பண்ண போகிறது கிடையாது. அந்த கேஸ் என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னோட நம்ம வந்து பார்க்க போகிறது கிடையாது. ஏன்னா நம்ம அடுத்த இதுக்கு நம்ம வந்து நம்மளோட மனசு வந்து தாவிடும். அந்த மாதிரி சூழலில் தான் இருக்கும். சரி, அப்படி தான் இது எத்தனை நாள் வந்து பேசப்படும் தெரியல. சரி, இது ரொம்ப போயிட்டே இருக்குது அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய அமைச்சர் பெரியப்பன் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த குடும்பத்தை சந்தித்து, சரி அது யாராக இருந்தாலும் நாங்கள் வந்து சட்டப்படி நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 சென்டில் 4 சென்டில் வந்து அந்த நிலம் கொடுத்துட்டு அந்த பையனுக்கு வந்து அரசு வேலை வந்து கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஃபண்டு ஏதோ கொடுத்துட்டு போயிருப்பாங்க போல இருக்குது. கொடுத்து இது ஓரளவு சமரசம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் இதுக்கு பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களாக வந்து கடும் கண்டனத்தை வந்து தெரிவிக்கிறாங்க. உண்மையிலேயே தான் வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் தான். நான் என்ன சொல்கிறேன்னா,
இந்த அப்பாவி இளைஞர்கள் அது யார் எந்த சமூகத்தில் பாதிக்கப்பட்டாலும் சரி, அதற்கு இந்த சமூக ஆர்வலர்களும் இந்த அரசியல்வாதிகளும் சாதி மத பேதம் என்று முதல்ல குரல் கொடுக்க கற்றுக்கங்க. சரிங்களா? இந்த இப்போ இன்றைக்கி நடந்த அந்த அஜித்குமாருக்கு நடந்த நிகழ்வுக்கு இவ்வளோ பேர் வந்து குரல் கொடுக்குறீங்க. அன்னைக்கு ஓட்டுநர் முருகன் சங்கரன் கோவிலில் அந்த முருகன்ற அந்த நபர் வந்து பார்த்திங்கன்னா அவர் வாகனம் ஓட்டுறாப்புல ஓட்டிகிட்டு இருக்கும்போது கொஞ்சம் நெரிசல். அன்றைக்கி அது வந்து பார்த்தீங்கன்னா இது ஆயுத பூஜையோ சிவராத்திரி நினைக்கிறேன். அந்த இதுக்கு வந்து போகிறாப்புல நெரிசல் அதிகமாக இருக்குது. அதில் போகும்போது காவல்துறை சிசிடிவி ஃபுட்டேஜே இருக்குது. அவரை போட்டு அந்த முதிக்கிறது, நெஞ்சில் போட்டு முதிக்கிற ஃபுட்டேஜ் இவ்வளோ ஆதாரம் இருந்துமே அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை நீதித்துறை செத்து போச்சோ அப்படின்றவங்களுக்கு ஒரு கேள்வி எழும்புது. இதை பெருசாக வந்து இந்த சமூக ஆர்வலர்களும் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஊடகங்களும் இல்லை மற்ற அரசியல்வாதிகளும் ஏன் கண்டன குரல் எழுப்பலை? இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எங்கள் சமூகம் மட்டும் இல்லை, எல்லா சமூகத்தை சார்ந்தவங்களும் அந்த குடும்பத்தை போய் சந்தித்து அந்த குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்கிறாங்க. ஆனால் இதே முருகன் குடும்பத்துக்கு இப்போ நம்ம என்ன சொல்கிறோம்னா, ஒருத்தர் அப்பாவி இளைஞர் பாதிக்கப்பட்டால் அவன் என்ன சாதி என்ன மதம் அப்படின்றத தேடாதீங்க. தயவு செஞ்சு இந்த சமூக ஆர்வலர்களாக இருக்கட்டும், இல்லை கட்சிகளாக இருக்கட்டும், இயக்கங்களாக இருக்கட்டும், சின்ன சின்ன இயக்கம் வச்சுருக்கவங்களாக இருந்தாலும் சரி, இல்லை அரசியல் கட்சியாக இருந்தாலும் பாகுபாடின்றி குரல் கொடுங்க. இதுக்கு முன்னாடி ஜெயராஜ் பின்னிஷோட அந்த படுகொலை வந்து மிகப்பெரிய அளவில் பேசும் பொருளாக இருந்தது. அதே போல் தம்பி அஜித்குமாரோட படுகொலை வந்து பார்த்திங்கன்னா இதுவும் பேசும் பொருளாக இருக்குது. அப்போ இதே தானே சங்கரன் கோவிலில் ஒரு அப்பாவி ஓட்டுநர் வந்து முருகன்ற ஒரு ஓட்டுநர் வந்து வாகனத்துக்குள்ளே மிதித்து கொண்டாங்க. அதுவும் ஒரு கொலை தானே. ஆனால் இன்றைக்கி அந்த காவலர்கள்லாம் வெளியில் சுற்றிட்டு இருக்காங்க. அதில் ஒரு காவலரோடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெண் இருக்கும்போது அத்துமீறி வேறு வீட்டுக்குள்ளே பூந்துருக்கு அப்பல. ஆனால் இன்னும் அவருக்கு வந்து தண்டனை விட்டுக்கூடாது. காவல்துறை நிலைப்பாடு என்னதான் இருந்தாலும் காவல்துறை விட்டு கொடுக்கக்கூடாது அப்படின்னு தற்காலிகத்துக்கு, அதாவது பணி நீக்கம் எதுக்கு? நிரந்தர பணி நீக்கம் செய்யணும். நீங்கள் வந்து சஸ்பெண்ட் பண்ணுவீங்க, டிஸ்மிஸ் பண்ணுங்கள் வேலையை விட்டு. நீங்கள் ஏன் சஸ்பெண்ட் பண்ணுறீங்க? டிஸ்மிஸ் பண்ண வேண்டியதானே. அடிக்கிற அதிகாரம், இந்த மாதிரி கொலைவெறியை தாக்குற அதிகாரம் யார் கொடுத்தா? அப்புறம் எதுக்கு இந்த சட்டம்? நீதி எதுக்கு? நீதித்துறை எதுக்கு? சட்டம் எதுக்கு? இனி வரக்கூடிய காலங்களில் எல்லாம் அதாவது ஒருத்தனை வந்து கொல்லணும்னு வைங்களே, இந்த கூலிப்படையெல்லாம் கூப்பிடணும்னு அவசியமே இல்லை போல இருக்குது. ஸ்பெஷல் டீம்கிட்ட காசை கொடுத்துட்டாலே ஏதாவது ஒரு பொய் கேஸில் கொண்டு இப்படி அடித்து கொண்டுடலாம் போல இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு பெருசாகவும் இந்த தண்டனையே ஆக போகிறது கிடையாது. நாங்கள் இந்த மாதிரி அடித்து விசாரிச்சுட்டு இருந்தோம். அப்போதைக்கு திடீர்னு அவருக்கு நெஞ்சுலியில் இறந்துட்டாப்புல, அவருக்கு வேறு ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு, அவருக்கு வந்து ஃபிக்ஸு வந்துச்சு, அந்த மாதிரி ஏதாவது ஒரு காரணம் சொல்லி தப்பிச்சிருவாங்க போல இருக்குது. அப்படி தான் இருக்கும் போல இருக்குது. இந்த இப்போ கூட ஒரு வீடியோ வந்து அதிகமாக வைரல் ஆகிட்டு இருக்குது. அதாவது தேனியில் ஏப்ரல் மாதம் நடந்திருக்குது அந்த நிகழ்வு. அதை இன்னைக்கு போடுறாங்க. அந்த காவல்துறைகிட்ட வந்து அந்த வழக்கில் போன, அதாவது விசாரணைன்ற பேரில் அழைச்சிட்டு போன அந்த காலில் மோக்கணும் விழுறாங்க. ஆனால் காவல்துறை அந்தளவுக்கு தாக்குது. அப்போ இந்த மாதிரி எத்தனை இடங்களில் நடக்குது? காவல்துறையிட்ட அதிகாரம் இருக்கின்ற ஒரு காரணத்தினால இவ்வளோ தூரம் காவல்துறை நடந்து கொள்வது ரொம்ப வருத்தத்துக்கு ஒரு செயலாக இருக்குது. ஸ்பெஷல் டீம்லாம் வந்து அப்போ இந்த அளவுக்கு கொடூரமாக இருப்பீங்களா? நம்ம என்ன சொல்கிறேனே தெரியல. ரொம்ப வருத்தம் அளிக்குது. இது போன்ற படுகொலைகள் இன்னும் நடக்கக்கூடாது. சரிங்களா? ஏன்னா இன்றைக்கி வந்து எல்லாருமே குரல் கொடுத்து கண்டிப்பாக இனி இந்த ஒரு விஷயம் நடக்காமல் இருந்தால் சந்தோஷம்தான். இந்த 4.5 ஆண்டுகளில் மட்டும் 4 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட 28 லாக்அவுட் வந்து நடந்திருக்குது. சிறை கஸ்டடியில் வந்து படுகொலை நடந்திருக்கு. இப்போ எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள். அப்போ காவல்துறை இந்த அதிகாரத்தை இந்த மாதிரி வந்து எடுக்கிறதுக்கு யார் கொடுத்தது? நீங்கள் காவல்துறையை இந்த அளவுக்கு எடுத்துக்கிறீங்க அப்படின்னா நீதித்துறை எதற்கு? சட்டம் எதற்கு? இப்போ பார்த்தா கடைசியில் இந்த பெண்மணி இதை பற்றி பல்வேறு கேள்விகள். அதாவது வந்து பார்த்திங்கன்னா, சரிம்மா 10 பவுன் நகை கொடுத்தாருன்னு சொல்கிறேன். 10 பவுன் நகை வந்து நான் வந்து ஸ்கேன் எடுக்க போகும்போது வந்து நான் அங்கே வந்து கழட்ட சொன்னாங்க. நாங்கள் எல்லாத்தையுமே கழட்டி வச்சிட்டோங்கிறேன். ஸ்கேன் எடுக்க போகிற பொம்பளை புள்ள நீ எதுக்கு அவளை நகையை போட்டு போகிற? ஸ்கேன் எடுக்க போகிறோம் தெரியுது. எதுக்கு நீ அவளை நகையை போட்டு போகணும்? சரி போட்டு போனேன். ஸ்கேன் எடுக்கும்போது அங்கே கழட்டி வச்சுட்டு ரைட்டு. ஸ்கேன் முடிஞ்சு வந்தோடனே நீ என்ன பண்ணியிருக்க? நகை எடுத்து ஓன்ட்டு வளையலாக இருக்கட்டும், செயினாக இருக்கட்டும் போட்டுக்கணும்ல, ஏன் போடலை? சரி, அந்த நகையை கொண்டே வண்டிக்குள்ளே வச்சோம்னு சொல்கிறேன். கழட்டி நாங்கள் மறந்துட்டு அப்படியே வண்டிக்குள்ளே வச்சிட்டோம்ங்கிற. உன்னோட பொருள் உன்னோட தானே. 10 பவுன் நகைங்கிற. இன்றைக்கி என்னாச்சு? 10 லட்ச ரூபா ஆகிப்போச்சு. உள்ளே தானே இருக்குது. நீ எப்படி 3ஆவது மனுஷன் வந்து கார் கொண்டே கொடுக்குற? நீனே கொண்டே நிப்பாட்டி இருக்கலாம்ல. வீல் சேரை கொண்டு வர சொல்லிவிட்டு, அதாவது அந்த செக்யூரிட்டியாக இருந்த நபர்கள்ட்ட நீங்கள் வீல் சேர் எடுத்துகிட்டு சொல்லி நீனே வண்டியை கொண்டே பார்க் பண்ணியிருக்கலாம்ல. இல்லை பார்க் பண்ணி வண்டி சாவியை கொடுக்குற அளவுக்கு அவ்வளோ 5 ஸ்டார் ஹோட்டலில் வண்டியை கொண்டே கொடுத்துருக்குற. அந்த கொண்டே சாவி கொடுத்துறேன். எந்த கோயிலுமே இன்ன வரைக்கும் கூட வந்து பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி இருக்கிற மீனாட்சி அம்மன் கோயிலோடு வந்து பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங்கில் வந்து சாவியை கொடுத்துட்டு போய் கார் பார்க் பண்ணணும்னு சொல்கிற அளவுக்கு இல்லை.
5 ஸ்டார் ஹோட்டல் மட்டும்தான் அந்த மாதிரி இருக்கும். யாராவது ஒரு விஐபி வராங்கன்னா ஒன்று அவங்கள்ட்ட சாவியை கொடுப்பாங்க வர்றவங்க, அப்படி இல்லைன்னா டிரைவர் வச்சுருப்பாங்க, அவங்களே கொண்டு பார்ப்பேன். அப்படி தான் இருக்குது. அந்த கோயிலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தனிப்பட்ட ஏரியாவில் அது ஒரு இடத்துல இருக்குது, சக்தி வாய்ந்த ஒரு தெய்வம். அந்த இடத்துல இருக்கும்போது நாங்கள் வந்து அவங்கள்ட்ட கொடுத்தோம். பத்தாவதுக்கு அந்த பையனுக்கு வண்டியை ஓட்ட தெரியாது. அந்த வண்டி ஓட்ட தெரியாதனால இன்னொரு பையன்கிட்ட கொடுத்துருக்க பையன், அந்த பையன் அங்கிட்ட இன்னொரு தாள்கிட்ட கொடுத்தது வந்து சொல்லப்படுது. அதனால நடந்திருக்கலாம்ன்ற ஒரு பார்வையில் சொல்கிறாங்க. எது எப்படி இருக்கட்டும், நீ 10 நகை கொண்டு வந்தோன்னு சொல்கிறே இல்லை, கொண்டு வந்தாலும் என்ன எனக்கு ஒன்றும் கையில் விட்றேன் இல்லை, நம்மளோட நகை உள்ளே இருக்குன்னு நீ அந்த பேக் எடுத்துருந்துருக்கணும்ல, எப்படி மறந்துடுவேன்? அப்படியே அவனோட பொருளை விட வந்து சாமி பக்தி முத்தி போய் வந்துருச்சு. அப்போ இதுலேருந்தே என்ன தெரியுதுன்னா, நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து பொய் அப்படின்றது தெரிய வருது. இதில் இன்னொரு விஷயம் வேறு, அதாவது அந்த இறந்த அஜித்குமாரோட சகோதரன் வந்து ஒரு பேட்டி கொடுத்துருக்காப்புல, இந்த மாதிரி எங்களை அடித்து விசாரிக்கும் போது வலி தாங்க மாட்டாமல் நான் சொல்கிறேன் அப்படின்னு பயத்தில், அதாவது அடியை தாங்கிக்க மாட்டாமல் சொல்லிவிட்டு அந்த கோயிலுக்கு பின்னாடி தான் ஒழிச்சிட்டு கூட்டு போனால் சொல்கிறாங்க. அது ஏன் அடியே வலிச்சாலும் ஏன் இந்த மாதிரி வந்து தேவையில்லாமல் பண்ணாத விஷயத்தை வந்து ஏற்றுக்கிட்டான மாதிரி அது ஒரு பக்கம் கேள்வி வந்துட்டுருக்கு. எதுவோ எப்படி இருந்தாலும், ஆனால் இருந்தாலும் இந்த மாதிரி கொடூரத்தனமாக, அதாவது இதோட உடல் குறாய்வு வந்து இது பண்ணியிருந்திருக்காங்க, அவ்வளோ கொடூரம் பண்ணியிருக்காங்க. மிளகாக்கரசல்லேருந்து ஆணூறுக்குள்ள முதற்கொண்டு அவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருக்காங்க காவல்துறை. அந்த அடித்த வீடியோவை பார்த்தோம் நம்ம பார்க்கும்போதே நமக்கே ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. அதுங்க அடிக்கிறதுக்கு கம்பு அடைக்கலன்னு நினச்சி பக்கத்தில் இருந்து ஓசலாக எடுத்து அடிச்சிருக்காங்க. ஆனால் நீதியரசர் நல்லா விளாசி கேள்வியில் கேட்டு எடுத்திருக்காங்க. அதனால தான் அந்த 5 பேரை வந்து ரிமாண்ட் பண்ண சொன்னது. அப்போ நீங்கள் ஏன் வந்து ஸ்டேஷன் குட்டியை கொண்டு விசாரிக்காமல் ஏன் தனிப்பட்ட முறையில் குட்டியை கொண்டு அடிச்சிங்க அப்படின்னு. அப்போ இதற்கு பின்னாடி யாருக்குன்னு அதில் இருக்கக்கூடிய டிஐஜி ஒருத்தவங்களை மாற்றிருக்காங்க. எப்படி சொல்கிறேனே தெரியல, ரொம்ப மனசுக்கு வருத்தமாக இருக்குது. ஸோ இதெல்லாம் மாறணும், சரிங்களா? அதிகாரத்தை காவல்துறை கையில் எடுக்கக்கூடாது, சரிங்களா? இன்னைக்கு குற்ற வழக்கில் நிறையா நடக்குது. குற்ற வழக்கில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு எத்தனையோ துணை போக்குவர காவல்துறை இருக்குது. வரக்கூடிய காலங்களில் எந்த உயிரினும் போகக்கூடாது, சட்ட ரீதியாக சில நடவடிக்கை எடுக்கணுன்றது கேட்டுக்கிட்டு இதுவே இறுதியான மரணமாக இருக்கணும். அதாவது காவல்துறை விசாரணைன்ற பேரில் இறக்குறது இதுவே இறுதியாக இருக்கணும். வேறு யாராக இருந்தாலும் சரி, அது எந்த சமூகமாக இருந்தாலும் சரி, எந்த இனமாக இருந்தாலும் சரி, எந்த மதமாக இருந்தாலும் சரி, யாருக்குமே இது போன்ற அவல நிலை நடக்கக்கூடாது அப்படின்றதான் நம்மளோட ஒரு வேண்டுகோளாக வந்து இந்த அரசுக்கும் இந்த காவல்துறைக்கும் வந்து கோரிக்கையாக வந்து வைக்கிறோம். அதனால் வந்து இது போன்ற அசம்பாவிதம் நடக்காத அளவிற்கு கடுமையான சட்டத்தின் கீழ் அவர்கள் தண்டிக்கப்படணும் அப்படின்றத கேட்டுக்கிட்டு மீண்டும் ஒரு காலையில் சந்திக்கிறேன். நன்றி.